இலங்கைக்கு நான் நினைக்கிறேன் சுனாமி வந்த பிற்பாடு அடிக்கடி வெள்ளங்கள் வந்திருக்கின்றது. இருந்தாலும் இந்த தடவை வந்தது ஒரு மிகப்பாரிய ஒரு இழப்பை இலங்கைக்கு கொடுத்திருக்கின்றது. அது மட்டுமல்லாது இலங்கையால் இவ்வளவு தூரத்துக்கு இலங்கையின் உட்கட்டுமானங்களும் சரி, இலங்கையின் படைத்துறையாக இருந்தாலும் சரி, இலங்கையின் அரசு அதிகாரிகள் அல்லது இலங்கையின் கட்டுமானங்களாக இருந்தாலும் இவ்வளவு தூரத்துக்கு இதனை தாக்கு பிடிக்கும் என்பதற்கான ஒரு பரீட்சை களமாகத்தான் இருக்கின்றது. இதில் பல குறைபாடுகள், பல அதிகார துஷ்பிரயோகங்கள், ஊழல்கள் எல்லாவற்றையும் இந்த வெள்ளம் மிக இலகுவாக காட்டியிருக்கின்றது. அடுத்ததாக இலங்கையின் படைப்பிரிவை பொறுத்தவரையில் இப்ப நீங்கள் பார்க்கலாம், அவர்கள் பெருமளவான, அதாவது பிரித்தானியாவின் படையினரை விட அதிகளவான படையினரை இராணுவத்தினரை வைத்திருக்கிறார்களே தவிர, ஆனால் எந்த விதத்திலும் எஃபெக்டிவானதாக இல்லை. வான்படையாக இருந்தாலும் சரி, கடற்படையினராக இருந்தாலும் சரி, இந்தியாவிடம் இருந்து பாகிஸ்தானிடம் இருந்து எல்லா நாடுகளிடமிருந்து உதவிகளை கேட்கிறார்களே தவிர, அவர்களிடம் போதுமான ஒரு மிகப்பெரிய ஒரு மீட்பு பணிக்கு அவர்களால் ஒத்துழைக்க முடியவில்லை என்றதுதான் இதனூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தங்களிடம் வளங்கள் இருந்தாலும் அதை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது, விடுதலை புலிகள் இந்த காலத்தில் நீங்கள் பார்க்கலாம், 2004ஆம் ஆண்டு அவர்களிடம் வான்படை விமானங்கள் இல்லை, உலங்கு வானூர்திகள் இல்லை, கடற்படை கப்பல்கள் இலங்கை அரசிடம் இருந்தது போல பெரிய அளவான கப்பல்கள் இல்லை. இருந்த போதும் அவர்கள் உள்ள வளங்களை எவ்வளவு தூரத்துக்கு வினைத்திறனாக பயன்படுத்துவது என்று சொல்வது, இந்த வினைத்திறனாக எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை அவர்கள் இலகுவாக செய்து முடித்து காட்டியிருந்தார்கள். ஆனால் இலங்கை அரசை பொறுத்தவரையில் இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவின் 3வது கப்பல் வந்து ஒரு இந்தியாவின் 2 விமானம் தாங்கி கப்பல், ஒரு விமானம் தாங்கி கப்பல் இலங்கையில் நிற்கின்றது என்று சொன்னால், அந்த விமான தாங்கி கப்பலும் அதுவும் வேலைக்கு வந்தது என்று சொன்னால் இலங்கையில் ஒரு கடற்படை கண்காட்சி இடம்பெற இருந்தது. அதுக்கு பல நாடுகளின் கடற்படையினர் வருவதாக இருந்தது, கடற்படை கப்பல்கள். அப்ப இந்தியாவும் 2 கடற்படை கப்பல்களை அனுப்புவதாக இருந்தது. அது அந்த விக்ராந்த் கப்பல் 26ஆம் தேதி வந்திருந்தது. அப்ப வந்திருந்தது இலங்கைக்கு ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தப்பட்டிருந்தது. இருந்த போது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியா மீண்டும் மீண்டும் பெருமளவான MI-17 ரக உலங்கு வானூர்திகளாக இருந்தாலும் சரி, செட்டக் ரக உலங்கு வானூர்திகளாக இருந்தாலும் சரி, பலவற்றை கொண்டு வந்து மீட்பு பணிகளை மேற்கொண்டார்களே தவிர, இலங்கையின் வளங்கள் இந்த பேரனர்த்தத்துக்கு ஈடு கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இல்லை. இப்போது இலங்கை மட்டுமல்லாது பாகிஸ்தான் படைத்துறை உலங்கு வானூர்திகளும் பெருமளவில் பயன்படுத்தப்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றன.